காட்சி தருகிறார். இத்தகைய கோலத்தில் சனீஸ்வரரை காண்பது மிகவும் அரிது. இங்குள்ள மூலவர் சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். தர்பை புற்கள் நிறைந்த வனப்பகுதியில் சுயம்புவாகத் தோன்றியதால் இந்த பெயர் பெற்றார். சனீஸ்வரரை வழிபடுவதற்கு முன் முதலில் மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை தரிசிப்பது மரபு. 2½ ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் நிகழ்வு சனி பெயர்ச்சி விழாவாக இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி சனீஸ்வரரின் அருளை பெற வரிசையில் நிற்பது வழக்கம். இக்கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று சின்னமும் கூட. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் தங்களின் தேவார பதிகங்களால் இக்கோயிலை போற்றி பாடியுள்ளனர். உயரமான ராஜகோபுரம், நுணுக்கமான சிற்பங்கள் ஆகியவை இக்கோயிலின் கலைநயத்திற்குச் சான்றாகும். திருநள்ளாறு கோயில் சனிதோஷ நிவர்த்திக்கும், மன அமைதிக்கும், ஆன்மீக அனுபவத்திற்கும் வழிபட உகந்த ஒரு புனித தலமாக காலம் காலமாக இருந்து வருகிறது.